the value of limit z tends to z square minus 4 divided by z minus 2 is. இது போல் கொஷின் கேட்கும்போது லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த கொஷினை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். பாருங்கள், லிமிட்டு z tends to 2, டினாமினேட்டர் அப்படியே எடுத்துக்கலாம் z minus 2, நியூமினேட்டரை பாருங்கள் z ஸ்கொயர் மைனஸ் 4, இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம் z ப்ளஸ் 2 z மைனஸ் 2ன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா z மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் லிமிட் வேல்யூவை அப்ளை பண்ணணும். இனிமேல் இதுமாதிரி மாடலில் கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது லிமிட்டு z tends to 2, z ப்ளஸ் 2 இருக்குது. இப்போ இசட்டுக்கு 2 அப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 ப்ளஸ் 2. ஸோ லிமிட் வேல்யூ என்ன கிடைக்குது 4. ஆப்ஷன் பி. உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா லிமிட் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணோம்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்யூ.